நம்ம ரஜினி ஐயா புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. சாரி, அவங்க ஒய்ஃபு பேரில் தொடங்கியிருக்காரு. ஸோ அதனால தோத்தாவோட இப்போ ஒய்ஃப் தானே ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த பிரச்சனைகள் ஒய்ஃப் பேரில் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு புது மாற்றத்தை உருவாக்கும்னு. இல்லை, என்ன மாற்றம் எனக்கு புரியல. 70 வருஷமா ஒரு 2 கட்சி மட்டும் தான் இருந்துச்சு. அதை அழிக்கிறதுக்கு நீ வந்திருந்த அப்படின்னா அது மாற்றம்னு எடுத்துக்கலாம். அதான் விஜய் அவர்கள் பண்ணிட்டாரு. இப்போ புது மாற்றத்தை என்னத்தை கிளிக்க போறீங்க? இன்னும் புடுங்கிட்டு இருந்தீங்களா? இப்போ என்னன்னா, சினிமால இருந்து அரசியல் வருதுங்கிறது புதுசு கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் காலங்காலமாக அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் வந்து பிரபலத்தை மட்டும் நம்பி ஓட்டு போட்டாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. மக்கள் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதோட கொள்கை கோட்பாடு, அதோட செயல்பாடு எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்களுக்கு ஓட்டு போறாங்க. விஜய் அவர்கள் வந்து சும்மா வந்து சினிமா பிரபலத்தை வச்சு வந்து அவர் ஜெயிக்கல. அதை இன்னமும் வந்து திமுக காரங்க புரிஞ்சுக்கல. இன்னமும் இன்ஸ்டாகிராம் வச்சு தான் விஜய் ஜெயிச்சிடா நினைக்கிறேன். அதனால தான் இவங்க இன்னமும் ஏன் தோத்தாங்கிறத அனலைஸ் பண்ணாம இருக்கானுங்க. விஜய் அண்ணானாலும் ஒரு 70%, பேலன்ஸ் 30% திமுக பிடிக்காதவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போட்டு, ஸோ 100% வெற்றியை வந்து விஜய்க்கு கொடுத்தது இதுதான் காரணம். சினிமா ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஆனால் இது தெரியாம விஜய் அவர்களே கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிட்டாரு. நம்மளாம் வந்தா என்ன அப்படின்னு. அப்பா எம்ஜிஆருக்கு அப்புறம் 1008 நடிகர்கள் வந்தாங்கப்பா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு. எத்தனை பேருப்பா ஃபீல்டில் இருந்தாங்க? உங்க நண்பர் கமலஹாசனே நக்கிட்டு போயிட்டாருப்பா. இன்னைக்கு யாரு எதிர்க்கணும்னு கட்சி ஆரம்பிச்சாரோ அவங்க கிட்டையும் முட்டி போட்டு சுத்திட்டு இருக்கிறாப்ல. மாற்றத்தை உருவாக்குறதுனா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதோ இல்ல கலைஞர் ஐயா இருக்கும்போதோ நீ மாசுல தானே இருந்த, அப்போ வந்திருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் இப்போ விஜய் என்ன கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் வந்திருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு மாற்றம் வந்துருச்சு, புது மாற்றத்தெல்லாம் இருக்கும். இப்பயும் மாற்றத்தை உருவாக்கணும், என்னத்தை நீங்க கிழிக்க போறீங்க? சரி அதோடுங்க. மக்களுக்காக எதுவுமே பண்ணல, ஆனா மக்கள் மேடை மக்கள் மையம். வாழ்த்துக்கள்.